ஹலோ, மை நேம் இஸ் ஜெனிஸ் ஜுடேன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன். தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து என்னோட யூஜி மெக்கானிக்கல் டிகிரியை வந்து ஏப்ரல் 25 எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணேன். மே 25ல் தனுஷ் MEP HAC டிசைன் அண்ட் டிராஃப்டிங் கோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஸோ மே 6 வந்து கோர்ஸ் ஜாயின் ஆச்சு. ஆஃப்டர் த 1 வீக் இது conduct like fundamentals of HVAC, அவங்க டைப் ஆஃப் ஏசி, அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சராக அவங்க வந்து கோர்ஸ் இருந்துச்சு. தனுஷ் MEP அதை பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 வீக் இது மாதிரி ஃபண்டமெண்டல்ஸு, டைப் ஆஃப் HVAC அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறமே வந்து ஹீட் லோட் கால்குலேஷன் அண்ட் டக்ட் சைசிங் செகண்ட் வீக் இது மாதிரி போணுச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அது போய்க்கும். அப்புறமே வந்து டக்ட் சைசிங் அது மாதிரி போனப்போ எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு. அது வந்து புதுசாக தான் கற்றுக்கிட்டோம். அப்புறமே வந்து AutoCAD சாஃப்ட்வேரில் சிங்கிள் லைன் டயக்ராம், டபுள் லைன் டயக்ராம் அது மாதிரி ட்ரா பண்ணலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த தனுஷ் MEP HVAC டிசைன் டிராஃப்டிங் கோர்ஸு ஸ்ட்ரக்சராக கற்றுக்க வந்து 1 மந்தில் கற்றுக்க கரெக்டாக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்புறமே வந்து 2 ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு, வந்து மினி ப்ராஜெக்ட் அண்டு மெயின் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மினி ப்ராஜெக்ட் மெயின் ப்ராஜெக்ட்லாம் சும்மா சின்ன ப்ராஜெக்ட் அது மாதிரிலாம் இல்லாமல் லைக் நீங்கள் கம்பெனி போயிட்டீங்க, அங்கே வந்து உங்கள் பெரிய ப்ராஜெக்ட் தருவாங்களோ அது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் தந்தாங்க. லைக் மாலுக்கு நீங்கள் டிசைன் போட மாட்டோம், அங்கே ஹீட் லோட் கால்குலேஷன் பண்ணி TR CFM வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் டக் சைசிங் பண்ணுறது அது மாதிரி நாங்கள் அங்கேயே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் பண்ணும் போது உங்களுக்கு இங்கேயே அது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அப்போ இதான் அந்த கோர்ஸ் இது எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறமே வந்து பிளேஸ்மெண்ட்டும் தனுஷ் MEPல கரெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து வேலை இல்லாமல் வந்தோம். இப்போ வந்து சைட் இன்ஜினியர் ரோலில் நான் செலக்ட் ஆகிருக்கேன். தனுஷ் MEPக்கு தேங்க்யூ. அப்புறம் ஓவரால் ஃபீட்பேக் ஓகே, 1 மந்த்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஹைதராபாத்தில் வந்து படிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட்டு இவங்க தெலுங்கு தான் பேசுவாங்க அது மாதிரி. ஆனால் தமிழ் பீப்புளுக்கு அவங்க என்ன கேட்டாலும் தமிழ்லேயும் சில பேர் இருந்தாங்க. அப்புறமே வந்து இங்கிலீஷ்லேயே எங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் நினச்சோம் தெலுங்கு தான் பேசுவாங்க, நம்ம எதாவது கேட்டால் மட்டும் தான் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம். நல்லா இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. தேங்க்யூ.